முக்கியமான காரியம் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு இந்த நாள்ல கூட நம்மளுக்கு ಅಪ್ಲೈ ಆகும். ಅದೇದಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರತಕ್ಕಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ಅದು ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲೂ ಕೂಡ ನಮಗೆ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. அங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 15வது அதிகாரத்துல அவங்க வந்து சொல்றாங்க, என்ன ஆண்டவரே உங்களுடைய சீசர்கள் வந்து இன்னும் இப்படி எல்லாம் பண்றாங்க, பெரியவங்களோட பேச்சை கேட்காம அவங்க வந்து கை கழுவாம சாப்பிடுறாங்களே அப்படின்னு வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேக்குறாங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಕೈ ಕಾಲುಗಳನ್ನು ತೊಳೆದುಕೊಳ್ಳದೆ ಊಟವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ, ಈ ರೀತಿಯ ಸಂಗತಿಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ತರ್ಕ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க பாருங்க வந்து அவங்க வந்து சொல்றாங்க, பைபிள்ல இப்படி போட்டிருக்குல்ல, கை கழுவிட்டு சாப்பிடணும்னு போட்டிருக்குல்ல, எதுக்கு வந்து அவங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಲ್ಲ, ಕೈಕಾಲುಗಳನ್ನು ತೊಳೆದುಕೊಂಡು ಊಟ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ, ಯಾಕೆ ಅವರು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு? ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನಂತ ಅಲ್ಲಿ ಉತ್ತರವನ್ನು ನೀಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டு வந்து ஒரு அருமையான ஒரு இது சொல்லுவார் பாருங்க. இவங்கெல்லாம் பரிசேயர்கள், இவங்க வந்து அந்த ஆண்டவருடைய அந்த கட்டளைகளை வந்து அப்படியே வெளிப்படையாய் கீழ்ப்படுகிறோமோ, உள்ள வந்து கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, இருதயத்துல வெளிப்படையாய் கீழ்ப்படுகிறோமா இல்லையென்று ஒரு ஆவிக்குரிய போலீஸ் இவங்கெல்லாம். ನೋಡ್ತೇವೆ, ಒಂದು ಪರಿಸರವನ್ನು ನೋಡೋದಾದ್ರೆ ಅವರು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಅದನ್ನು ನಡೆದುಕೊಳ್ತಾರೆ ಇಲ್ವೋ, ಆದ್ರೆ ಬಾಹ್ಯವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ತಾರೆ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಗಮನಿಸುವಂತ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಪೊಲೀಸ್ಗಳಾಗಿದ್ರು. சோ இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, யாரெல்லாம் வந்துட்டு சபத் நாள்ல வேலை செய்யறா, யாரெல்லாம் போயிட்டு கடனுக்கு வட்டிக்கு காசு கொடுக்குறாங்க, யாரெல்லாம் வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு இவங்க வேலையே இதுதான். இவங்க வேலை வந்து போலீஸ் மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களை பிடிச்சிக்கணும், அவங்களை கண்டிக்கணும், அப்புறம் வந்து நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து பெருமை பாராட்டுவாங்க. ಆ ಸಬ್ಬತ್ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾರು ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬಡ್ಡಿಗೆ ಯಾರು ಹಣವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾರು ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ. அப்ப ஆண்டவர் வந்து அவருக்கு என்ன பதில் சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து ಏನಂತ ಅಲ್ಲಿ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் வந்து சொல்றாரு, அங்க பாருங்க 3வது வசனம், 15வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. அவர்களுக்கு ஒரு பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவர் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. ನೀವು ಸಹ ನಿಮ್ಮ ಸಂಪ್ರದಾಯದ ನಿಮಿತ್ತ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಯಾಕೆ ಮೀರುತ್ತೀರಿ? ಏಕೆಂದರೆ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕೆಂತಲೂ ತಂದೆಯನ್ನಾಗಲಿ ತಾಯಿಯನ್ನಾಗಲಿ ದೋಷಿಸುವವನಿಗೆ ಮರಣದಂಡನೆ ಆಗಬೇಕೆಂತಲೂ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ. 5வது வசனம் படிப்போம். நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தை என்ன பண்றீங்க? நீங்க நல்லிஃபை, அதை வந்து கேன்சல் பண்ணி விட்டுறீங்க நீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಹೀಗೆ ನಿಮ್ಮ ಸಂಪ್ರದಾಯದ ನಿಮಿತ್ತ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಿರರ್ಥಕ ಮಾಡಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இங்க பாருங்க, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? உங்க தகப்பன் தாயை என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும், அவங்கள வந்து நம்ம திட்டக்கூடாது, அவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ದೇವರ ವಚನ ಹೇಳ್ತದೆ, ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು, ಅವರಿಗೆ ಕೆಟ್ಟ ಪದಗಳಿಂದ ಮಾತನಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. என்ன பண்ணிட்டாங்க இவங்க? ಆದ್ರೆ ಇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து அது மேல ஒரு கமெண்ட்ரி எழுதினாங்க. அது இந்த வசனம் இதுதான் பழைய ஏற்பாட்டு வசனம், இது மேல சில கமெண்ட்ரி எழுதி அதுல வந்து என்ன எழுதிட்டாங்க? நீ அப்பா அம்மாக்கு காசு கொடுக்க வேண்டாம், சர்ச்சுக்கு நீ காணிக்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க அப்பா அம்மாவை நீ கவனிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து அவங்களே வந்து என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய வசனத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுறாங்க. ದೇವರ ವಚನಕ್ಕೆ ಇನ್ನೂ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, ನೀನು ಸಭೆಗೆ ಹಣವನ್ನು ಕೊಡುವುದಾದ್ರೆ ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ನೀನು ಗಮನಿಸುವಂತದ್ದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಅವರೇ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சில காரியங்கள் இருக்கு, நான் காட்டுறேன். இந்த டோரா அப்படின்றது வந்து மத்தேயு ஆதியாகமத்துல இருந்து உபாகமம் வரைக்கும் முதல் 5 புத்தகங்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கு, அது வந்து டோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ತೋರಾ ಎಂಬುದಾಗಿ ಆದಿಕಾಂಡದಿಂದ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದವರೆಗೂ ಮೊದಲ 5 ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಅದನ್ನ ತೋರಾ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾರೆ. அப்புறம் தால்முத் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, இதெல்லாம் இன்னைக்கு கூட யூதர்கள் வந்து வாசிக்கிற புத்தகம். இதெல்லாம் ತಾಲ್ಮುದ್ ಎಂಬುದಾಗಿದೆ, ಈಗಲೂ ಸಹ ಯಹೂದ್ಯರು ಓದುವಂತ ಒಂದು ಪುಸ್ತಕಗಳಾಗಿದೆ. தால்முத் வந்து அதுல 2 புக் இருக்கு. தால்முத்ல மிஷ்னா வந்து என்னதுன்னா தோராவோட இந்த முதல் 5 புத்தகங்களுக்கு கமெண்ட்ரி. அது வந்து அதை பத்தி அதுல இருக்கிற டீடைலா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಮಿಷ್ನಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ತೋರಾ ಪುಸ್ತಕ ಇರತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಸ್ತರಣೆಯ ರೂಪದಲ್ಲಿ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. ಗಮರಾன்றது வந்து மிஷ்னாவோட கமெண்ட்ரி வந்து கமரா. ಗೆಮರಾ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಮಿಷ್ನಾದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇನ್ನೂ ವಿವರಣೆ ಮಾಡಿ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. அப்புறம் மித்வா அப்படின்னு ஒரு இது இருக்கு, இன்னைக்கு கூட இதை பின்பற்றுறாங்க. 613 கட்டளைகள், அந்த 10 கற்பனைகளை வைத்து 613 கட்டளைகளை எக்ஸ்ட்ரா எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டாங்க. ಅಲ್ಲಿ ಮಿತ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ 613 ಒಂದು ಕಟ್ಟಳೆಗಳನ್ನ ಇನ್ನೂ அதிகமாக சேரிசல்பட்டிದ್ದಾರೆ, கைகொண்டு. என்ன பண்ணிட்டாங்க? இந்த பரிசேயரோட வேலை என்னன்னா, இந்த 613 கட்டளை கீழ்ப்படுகிறாங்களா,
இவங்க வந்துட்டு வீடை விட்டு 3000 அடி தூரம் போறாங்களா சபத் நாள் அன்னைக்கு, இல்லாட்டி இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு வந்து ஜனங்க மேல என்ன பண்றாங்க, ஜனங்க மேல இருக்கிற ரூல்ஸை போட்டு ஜனங்களை வந்து அவதிப்படுத்திடுறாங்க. இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅವ್ರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದಾಗ ಸಬ್ಬತ್ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಅಡಿಗಳು ದೂರಗಳನ್ನು ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲೂ ಕೂಡ ಅವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது வந்து பாருங்க, வெளிப்படையாய் அவங்க வந்து ஆண்டருக்கு பிரியமா இருக்கிறாங்களா அவ்வளவுதான், வெளிப்படையாக நடைத்தல் அவ்வளவுதான். ஆனா உள்ள இருதயத்துல அவங்க வந்து ஆண்டருக்கு கீழ்ப்படுகிறாங்களா இல்லன்றது உங்களுக்கு வந்து அது இல்ல. ಬಾಹ್ಯವಾಗಿ ಅವರು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತೋರ್ಪಡಿಸುವಿಕೆ, ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಾರಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. சோ மனுஷனுடைய இதெல்லாம் மனுஷனுடைய அட்டாச்மெண்ட், இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய வார்த்தையா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அதை வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கல. ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮನುಷ್ಯನ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ವಿವರಣೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, 7வது வசனம் 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅದೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, மாயக்காரரே உங்களை குறித்து உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள், இருதயமோ ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு, நீங்க மனுஷனுடைய காரியங்களை எடுத்து நீங்க ரூல்ஸ் போட்டீங்க, சபை மேல ரூல்ஸ் போட்டீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து வந்து உங்களை திட்டுறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಂದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮನುಷ್ಯರು ಕಲ್ಪಿಸಿದಂತ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರು ಬೋಧಿಸಿ ಏನಂತಂದ್ರೆ ಭಕ್ತಿ ತೋರಿಸುವುದು ವ್ಯರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னொரு ஒரு காரியம் இருக்கு, எபிரேயர் பைபிளுக்கும் நம்ம பழைய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. எபிரேயர் பைபிளுக்கு வந்து இன்னைக்கு யூதர்கள் படிக்கிற பைபிள் இங்க இருக்கு லெஃப்ட்ல, ನಮ್ಮ பழைய ஏற்பாடு வந்து ரைட்ல இருக்கு. ಅಲ್ಲಿ ಯಹೂದ್ಯರು ಓದುವಂತ ಒಂದು ಸತ್ಯವೇದದ ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲಿದೆ, ಒಂದು ನಾವುಗಳು ಓದುವಂತ ಒಂದು ಸತ್ಯವೇದ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿ தனக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எபிரேய பைபிள் பேர் வந்து தனக்கா, நம்ம வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ಅಲ್ಲಿ ಅವರು ಇಬ್ರಿಯರು ಓದುವಂತ ಪುಸ್ತಕವನ್ನು ತನಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಒಂದು ಅಳವಡಿಕೆ ಎಂಬುದಾಗಿ. பழைய ஏற்பாட்டுல எத்தனை புத்தகம் இருக்கு? ಅಳವಡಿಕೆ ಎಷ್ಟು ಪುಸ್ತಕಗಳಿದೆ சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பா எவ்வளவு? 39. அதே வந்து எபிரேய பைபிள்ல 24 புத்தகம் தான் இருக்கு. ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಇಬ್ರಿಯರಲ್ಲಿ 24 ಪುಸ್ತಕಗಳಿದೆ. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் 1 2 சாமுவேல் 1 ஆக்கிட்டாங்க, 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 ஆக்கிட்டாங்க, 1 என்னாகும் அதான் கடைசி புத்தகம், என்னாகும் தான் இது, என்னாகும் இல்ல என்னது 1 நாளாகமோ 2 நாளாகமோ வந்து ஒரே புத்தகமா மாத்திட்டாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅರಸುಗಳ ಪುಸ್ತಕವಾಗಿರಬಹುದು ಅಥವಾ ಸಾಮಾನ್ಯ ಪುಸ್ತಕವಾಗಿರಬಹುದು ಮತ್ತು ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಒಂದೇ ಪುಸ್ತಕವಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪೂರ್ವಕಾಲದ ಪುಸ್ತಕವನ್ನು ಒಂದು ಕೊನೆ ಪುಸ್ತಕವಾಗಿ ಅದು ತಿಳಿಸಿಬಿಡುತ್ತಾರೆ. அப்புறம் சின்ன அந்த ஓசியால இருந்து மல்கியா வரைக்கும் அந்த சின்ன அந்த எல்லா சின்ன தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து 12 இந்த 12 அப்படின்னு 12 புத்தகங்களும் ஒரே புத்தகமா போட்டாங்க. 12 ಚಿಕ್ಕ ಪ್ರವಾದಿಗಳ ಪುಸ್ತಕವನ್ನು ಒಂದೇ ಪುಸ್ತಕವಾಗಿ ಅವರು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்புறம் எஸ்ரா நெஹேமியா வந்து ஒரே புத்தகமா இருக்கு. எஸ்ரா நெஹேமியா புத்தகம் ಒಂದೇ ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. எல்லாம் இருக்கு, பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது எல்லாம் இருக்கு. பட் ஆனா என்ன 24 புத்தகமா அது வந்து கன்சாலிடேட் பண்ணி ಎಲ್ಲ ಪುಸ್ತಕಗಳಿದೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಒಂದು 24 ಪುಸ್ತಕಗಳಾಗಿ ಒಂದು ಕ್ರೋಢೀಕರಿಸಿದ ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. இதை வந்து ஆண்டவர் வந்து நிறைவேற்றினார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றினார். பழைய ஏற்பாட்டு எல்லா கட்டளைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவின் ಒಂದು ಅಳವಡಿಕೆ ಎಲ್ಲ ಒಂದು ಕಟ್ಟಳೆಗಳನ್ನ ನೆರವೇರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. எது வந்து கர்த்தருக்கு பிடிக்கலனா இந்த காரியங்கள், இது மனிதனுடைய அட்டாச்மெண்ட், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் ஆண்டவர் வந்து அது வந்து மனுஷனுடையது வந்து நீங்க கர்த்தருடையது நீங்க தயவு செய்து சொல்லாதீங்க, நீங்க மாய்மாலம் பண்றீங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து ரொம்ப கடினமாய் சொல்றாரு. ದೇವರು ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಮಾಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವುಗಳು ಮಾಡಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಇಷ್ಟವಾದ ಸಂಗತಿಗಳಾಗಿ. ஏன்னா இத வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு கணக்கு போடுவாங்க, எவ்வளவு நீ காணிக்க கொடுக்குற, இவ்வளவு தசமா கொடுக்குறியா, நீ கொடுக்கலனா உனக்கு இவ்வளவு தண்டனை அப்படி பெனால்டி ஃபைன் அப்படிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಎಷ್ಟು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದೆ, ಎಷ್ಟು ದಶಮಾಂಶ ಭಾಗವನ್ನು ಕೊಡದೇ ಇದ್ರೆ ನಿನಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಫೈನ್ ಎಂಬುದಾಗಿ ಇರ್ತಾಗಿ ಸಂಗತಿಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. பலிக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவேன், நான் கொண்டு வரும்போது அந்த ஆட்டுக்குட்டியை செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பான், அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டே இருப்பான், இந்த இல்ல இந்த இடத்துல வந்து இதா இருக்கு நாங்க வச்சிருக்கோம் இன்னொரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி நீ வாங்கணும், இதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அதுக்கு நிறைய காசு போட்டு ஆண்டு வந்து கல்லர் குகையா மாத்திடுறாங்க ஆண்டோடைய ஆலயம். ನೋಡ್ತೇವೆ ಅವರು ಒಂದು ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕುರಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಾಗ ಇದರಲ್ಲಿ ದೋಷವಿದೆ ಎಂಬುದಾಗಿ, ನಾವು ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ತೆಗೆದುಕೋ ಎಂಬುದಾಗಿ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹಣಕ್ಕೆ ಅವರು ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. அது மாத்திரமல்ல, என்ன பண்றாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அப்புறம் அந்த ஆலயத்துல வந்து செலவு பண்ணனும்னா அதுக்கு வேற காசு, பப்ளிக்ல இருக்க காசு இல்ல, வேற கரன்சி இருக்கும், அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அதையும் வந்து அதுக்கு பணம் மாத்துறதுக்கு ஒரு கூட்டம் அங்க இருக்கும். ನೋಡ್ತೇವೆ ಆ ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಒಂದು ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಬೇರೆ ತೆಗೆತಕ್ಕಂಥ ಒಂದು ನಾಣ್ಯವನ್ನ ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ, ಅದನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೂ ಸಹ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಗುಂಪುಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. அப்புறம் இதுல எல்லாம் என்னன்னா ஆண்டருக்கு ஏன் பிடிக்கலனா, இதெல்லாம் இது எல்லாம் ஒரு கமிஷன் வந்து காய்ஃபா போமா. காய்ஃபா ஆனாஸ் வந்து ஒரு பெரிய என்னது பிரதான ஆசாரியர், அவருக்கு அடுத்தது ஆனாஸ்க்கு அடுத்தது காய்ஃபா வந்தார்.
சோ இவங்களுக்கெல்லாம் இவங்க குடும்பத்துக்கு நிறைய ஒரு கமிஷன் போயிட்டே இருக்குமா டெய்லி. ಇವರ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಕಾಯಿನ್ ಮತ್ತು ಹಣ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವರಿಗೆ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹಣವು ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ. பிடிக்காத காரியம். ಇದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ஆண்டவருடைய பேரை சொல்லி காசு சம்பாதிக்கிறாங்க. ದೇವರ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ಹಣವನ್ನು ಸಂಪಾದಿಸುವುದು. இதை உடைக்கிறதுக்கு தான் அதான் இயேசு கிறிஸ்து அவ்வளவு கோவப்பட்டு அன்னைக்கு எல்லாத்தையும் இழுத்து இடிச்சு தள்ளுறாரு ஆண்டவர். ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಕೋಪವುಳ್ಳವನಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಹೊಡೆದು ತಳ್ಳಿ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ என்னைக்கு நம்ம மனுஷனுடைய போதனைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆட் பண்ணிடுறோமோ நம்ம டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ல இருக்கிறோம் அர்த்தம். ದೇವರ ಬೋಧನೆಗೆ ಯಾವಾಗ ಮನುಷ್ಯನ ಒಂದು ವಿವರಣೆಯನ್ನು ನಾವು ತಿಳಿಸ್ತೇವೆ ಅದು ಬಹಳ ಆಘಾತಕರವಾದಂತ ಒಂದು ಸಂಗತಿ. இங்க பாருங்க கடைசி இதுல என்னது இதுல இருந்து இந்த புத்தகத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. கடைசி வெளிப்படுத்தல என்ன போட்டிருக்க கூடாது, இந்த புத்தகத்துக்கு நம்ம ஆடும் பண்ணக்கூடாது, எடுக்கவும் கூடாதுன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಯಾವುದನ್ನು ಕೂಡ ಸೇರಿಸಬಾರದು, ಯಾವುದನ್ನು ತೆಗೆದುಹಾಕಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ அது வந்து அந்த வசனத்தை நான் காட்டினேன் ஒரு பிரதர்ட்ட, ஒரு யாரு அந்த அந்த மார்மன் ஒரு பிரதர் இருந்தார், அவருக்கு அந்த வசனத்தை நான் காட்டினேன். ಒಬ್ಬ ಸಹೋದರನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಚನವನ್ನು ನಾನು ತೋರಿಸಲ್ಪಟ್ಟೆ. இல்ல அவர் சொன்னார் இல்ல இது ரெவலேஷன், எங்களுக்கு எங்க சபை பைபிளும் படிங்க, பட் எங்க போதகர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, அவருக்கு ஆண்டு கொடுத்த வெளிப்பாடா, அந்த வெளிப்பாடை நீங்க படிக்கணும். அந்த புத்தகம் புக் ஆஃப் மார்மன் அப்படின்னு இருக்கு, அப்புறம் இன்னும் 2-3 புத்தகம் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தான் பைபிளை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போறாங்க. பாருங்க இப்படிதான் இங்க யூதர்களும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ ಆ ಸಹೋದರ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ಮೋಹಮನ್ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುಸ್ತಕ ನಮ್ಮ ಒಂದು ಸೇವಕರಿಗೆ ದೇವರು ತೋರಿಸ್ಬಿಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಓದಿದ್ರೆ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. இஸ்லாம் மதம் எப்படி வந்துச்சு? ಇಸ್ಲಾಂ ಎಂಬ ಪದ ಮತ್ತೆ ಯಾವ ರೀತಿ ಬಂತು? ஆல்ரெடி பழைய ஏற்பாடு இருந்துச்சு அவங்ககிட்ட, எல்லாம் பழைய ஏற்பாடு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ಎಲ್ಲರೂ ಅದು ಅಳವಡಿಕೆಯನ್ನು ಅವರು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದ್ರು. சடனா ஒரு நாள் ஒரு குகைக்கு போனாரா அவங்க இஸ்லாம் தலைவர், ಇಸ್ಲಾಂ ಒಂದು ಮುಖ್ಯಸ್ಥನ ಒಂದು ಗುಹೆಗೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாங்க. ಅವರಿಗೆ ದೇವರು ಒಂದು ಪ್ರಕಟಣೆ அவர் ஆவிலே அங்கிருந்து பறந்து சாலமோன் ಆಲಯத்துக்கிட்ட வந்தாராம். ಆತ್ಮಿಕವಾಗಿ ಅಲ್ಲಿಂದ ಆತನು ಹಾರಿ ಸಲ್ಮಾನ್ ಒಂದು ಇದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது அங்க ஒரு கோயில் கட்டினாங்க. ಅದೇ ಅಲ್ಲಿ ಒಂದು ಆಲಯನ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ எங்க பாருங்க, என்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம பண்றோமோ அன்னைக்கு நம்ம அநேக ஜனங்களை நம்ம குருடர்கள் வந்து குருடர்களை நடத்துறது போல ஆயிடும். ಯಾವಾಗ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ಸೇರಿಸಲ್ಪಡ್ತೇವೋ ಆಗ ಕುರುಡನನ್ನ ನಡೆಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಂಟಾಗ್ತದೆ. பைபிள் இன்னொரு வசனம் போட்டு நம்மளுக்கு தேவையான நம்ம விசுவாசத்துக்கு தேவையான அளவு இதுல இருக்கு, போதும். இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நம்ம விசுவாசத்துக்கு தேவையான அளவு நம்மளுக்கு இதுல இருக்கு, இதுல எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வேண்டாம். ನಂಬಿಕೆಗೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ಪೂರಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಇದರಲ್ಲಿ ಇದೆ, ಇದಕ್ಕಿಂತ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಬೇಡ ಎಂಬುದು. யெகோவா சாட்சிகள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு கிறிஸ்தவத்துல. ಅನೇಕ ವಿಂಗಡಣೆಗಳಿದೆ, ಯೆಹೋವಾ ವಿಟ್ನೆಸ್ ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತು ಸೆವೆಂತ್ ಡೇ ಅಡ್ವೆಂಟಿಸ್ಟ್ ಎಂಬುದಾಗಿ. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க பைபிள் இருக்கட்டும் யா, எங்க புத்தகத்தை கொஞ்சம் படிங்க, அது வந்து இன்னும் விளக்கம் கொடுக்கும் உங்களுக்கு பைபிள் பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ಸತ್ಯವೇದವಿದೆ, ಅದರಿಂದ ನೀವು ನಮ್ಮ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದಿದ್ರೆ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸಿಕೊಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. எப்பவுமே சக் ஸ்மித் சொல்வாரு பைபிளோட பெஸ்ட் கமெண்ட்ரி எது? பைபிள் தான். ಚಕ್ಸ್ಮಿತ್ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ಒಂದು ಪೂರ್ವವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬುಕ್ ಯಾವ್ದಂತಂದ್ರೆ ಸತ್ಯವೇದನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுக்கு நான் வந்து இதை அழுத்தி சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு தெரியுது ஆவிக்குரிய கிளைமேட் எப்படி இருந்துச்சு ஆண்டவருடைய அந்த நேரத்துல. எதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளோ ஜன மனதுருகிறாரு? ஏன்னா அவங்கள வந்து அவங்களுடைய தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் அவங்கள வந்து கடினப்படுத்தி அவங்கள வந்து முதுமேல அவங்க சுமக்க முடியாத சுமையை செலுத்தி மத்தேயு 23வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் அப்படி பண்ணிருந்தாங்க. ஆண்டவர் அதனாலதான் மனதுருகிறார். ஐயோ பாவமா இருக்கிறாங்களே, கர்த்தர்கிட்ட வர முடியலையே, அவங்க ஜீவ தண்ணீர் குடிக்க முடியலையே அப்படின்னு கர்த்தர் வந்து ரொம்ப ನೋಡ್ತೇವೆ ಯಾಕೆ ಮನಮರ್ಗದಂತವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಆಶ್ಚರ್ಯದ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವರ ಬೆನ್ನಿನ ಮೇಲೆ ಓಡಿಸಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇವರೆಲ್ಲ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಜೀವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಮನಮರ್ಗುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. இப்போ எதுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆச்சு இதெல்லாம்? எப்ப ஸ்டார்ட் ஆச்சு ஆண்டவர் சொல்றதுக்கு? எப்ப ஸ்டார்ட் பண்ணாரு? ಯಾವಾಗ ಇದನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? கை கழுவாம சாப்பிட்டதுனால. ಇದು ಕೈಯನ್ನ ತೊಳೆದುಕೊಳ್ಳದೆ ಊಟ ಮಾಡಿದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ಇವಾಗ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ நான் வந்து கை கழுவாம சாப்பிடுறத பத்தி நான் வந்து கவலைப்படல, ಕೈಯನ್ನು ತೊಳೆದುಕೊಂಡು ಊಟ ಮಾಡೋದ್ರ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, உள்ள இருந்து வெளியே வருது தெரியுமா, அதை பத்தி தான் நான் கவலைப்பட போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಆಂತರಿಕದಿಂದ ಬಾಹ್ಯವಾಗಿ ಬರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನೇ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ உள்ள இருந்து வெளியே வருது இதுதான். இது